அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நான் உங்களுடன் ஒரு தனிப்பட்ட கதையை பகிரப் போகிறேன். எனது வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிய ஒரு நம்பிக்கையற்றவனிலிருந்து இஸ்லாமின் அமைதியை அடைய வைத்த ஒரு அனுபவம். ஒரு பயமுறுத்தும் இரவு, எதிர்பாராத ஒரு பிரார்த்தனை, பின்னர் ஒரு புதிய வாழ்க்கை. கேட்க தயாரா? வாருங்கள், கதையை தொடங்குவோம். 2011 நான் மலேசியாவில் எனது சொந்த வீட்டில் வசித்து வந்தேன். ஒரு நாள் எனது புதிய வீட்டின் குடிபுகுதல் விழாவுக்கு கனடாவிலிருந்து ஒரு நண்பர் வந்தார். நாங்கள் அனைவரும் கொண்டாட்டத்தின் பரபரப்பில் இருந்தோம். நான் மாடியில் நண்பர்களுக்கு வீட்டை காட்டிக் கொண்டிருந்த போது எனது சிறந்த நண்பரும் எனது நாயும் கீழே இருந்தனர். திடீரென ஒரு உரத்த சத்தம் எனது நாய் குரைத்தது. முதலில் அவள் ஏதாவது தட்டிவிட்டிருக்கலாம் என்று நினைத்தேன், ஏனெனில் அவள் கொஞ்சம் குறும்புக்காரி. ஆனால் கீழே சென்றபோது எனது நண்பரின் முகம் வெளிரி போயிருந்தது. முழு அதிர்ச்சியும் அந்த முகத்தில் தெரிந்தது. நான் கேட்டேன், என்ன நடந்தது? அவர் சொன்னார், உனது நாய் கண்ணாடி ஸ்லைடிங் கதவை நோக்கி நடக்கும்போது அந்த கதவு தானாகவே பாம் என்று மூடிக்கொண்டது. நாங்கள் இருவரும் பயந்து போனோம். விரைவாக வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றோம். சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்தபோது அந்த சம்பவத்தை நாங்கள் ஏறக்குறைய மறந்துவிட்டோம். எனது நண்பர் கனடாவுக்கு திரும்பினார். நான் வீட்டில் தொடர்ந்தேன். ஆனால் அதற்கு பிறகு வீட்டில் விசித்திரமான விஷயங்கள் தொடங்கின. நான் வைத்த பொருட்கள் வேறு இடத்தில் இருக்கும். ஓ, நான் மறந்திருப்பேன் என்று நினைத்தேன். சில சமயங்களில் அறையில் ஏதோ விழுந்த சத்தம் கேட்கும், ஆனால் எதுவும் மாறியிருக்காது. நான் எல்லாவற்றுக்கும் ஒரு தர்க்க ரீதியான காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சித்தேன், ஏனெனில் நான் அப்போது ஒரு நம்பிக்கையற்றவனாக இருந்தேன். கடவுளையோ பேயையோ நான் நம்பவில்லை. 4 மாதங்களுக்கு பிறகு ஒரு இரவு நான் வீட்டுக்கு திரும்பினேன். எனது நாயை அவளது அறையில் விட்டுவிட்டு நான் எனது படுக்கை அறையில் தூங்க தயாராகி கொண்டிருந்தேன். திடீரென படுக்கை அறைக்கு வெளியே உள்ள விளக்கு ஆன் ஆகியிருப்பதை கவனித்தேன். அதை அணைக்கப் போன போது எனது மார்பில் ஒரு விசித்திரமான பயம் உணர்ந்தேன். ஒரு வெள்ளை இரைச்சல் போன்ற சத்தம் கேட்டது. அது எங்கிருந்து வருகிறது என்பது எனக்கு துல்லியமாக புரிந்தது. நான் விரைவாக விளக்கை அணைத்து கதவை மூடி பூட்டினேன். ஆனால் நான் திரும்பிய போது ஏதோ ஒரு பொருள் எனது கதவில் பலமாக தாக்கியது. கதவு முழுவதும் அதிர்ந்தது. எனது இதயம் பயத்தில் தரையில் விழுந்தது போல உணர்ந்தேன். நான் முன்பு பல பயமுறுத்தும் சூழ்நிலைகளை எதிர்கொண்டிருக்கிறேன், ஆனால் ஒருபோதும் ஒரு கடவுளிடம் உதவி கேட்டதில்லை, ஏனெனில் நான் கடவுளை நம்பவில்லை. ஆனால் அந்த நொடியில் எனது மனதில் ஒரே ஒரு வார்த்தை மட்டுமே இருந்தது, அல்லாஹ். எனது தர்க்கத்துக்கு எதிராக நான் மனதில் சொன்னேன், அல்லாஹ், நீ இருந்தால் என்னை காப்பாற்று, ஏனெனில் இது என்னவென்றோ இதற்கு என்னிடமிருந்து என்ன வேண்டுமென்றோ எனக்கு தெரியவில்லை. நான் படுக்கையில் படுத்து ஒரு மடிக்கணினியில் ஏதோ ஒரு வீடியோவை இயக்கினேன். இந்த பயத்தில் தூங்குவதற்கு மணிக்கணக்காகும் என்று நினைத்தேன். ஆனால் 5 நிமிடங்களுக்குள் நான் தூங்கிவிட்டேன். மறுநாள் காலை ஒரு தர்க்கவாதியாக இருந்ததால் என்ன நடந்தது என்று சிந்தித்தேன். படுக்கையின் பக்கத்தில் அமர்ந்து மனதை திறந்து ஒரு உரையாடல் நடத்தினேன். நான் சொன்னேன், அல்லாஹ், நான் 21 வயதான ஒரு நம்பிக்கையற்றவன். நான் முஸ்லிமாக வேண்டுமென்பது உனது விருப்பமென்றால் என்னை உனது பாதையில் வழிநடத்து, ஏனெனில் என்னால் ஒருபோதும் தனியாக அந்த பாதையை கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு பிறகு இஸ்லாமை பற்றி அறிய ஒரு தனியாத ஆர்வம் உருவானது. நான் மக்களிடம் கேட்டேன், அல்லாஹ் என்ன கற்பிக்கிறார்? உனது பிரார்த்தனை எதற்காக? உனக்கு எது பயம்? நான் இஸ்லாமை எனது வாழ்க்கையில் பீட்டா டெஸ்ட் செய்தேன். உதாரணமாக, அல்லாஹ் பொறுமையை கற்பிப்பதாக சொன்னபோது நான் டிராஃபிக் ஜாமில் பொறுமையை பரிசோதித்தேன். எனது மனம் அமைதியடைந்தது, சூழ்நிலை மேம்பட்டது. எனது வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை உணர்ந்தேன். சில மாதங்களுக்கு பிறகு நான் வேலைக்காக பிரான்சுக்கு சென்றேன். அங்கு முஸ்லிமாக மாறுவதற்கு முன்பே நான் மது அருந்துவதை நிறுத்தினேன். இவை அனைத்தும் அல்லாஹ் எனது வாழ்க்கையில் வைத்த சிறிய படிகள் என்று நம்புகிறேன், பெரிய மாற்றத்தை எளிதாக்குவதற்காக. பின்னர் ரமலான் வந்தது. எனது முஸ்லிம் நண்பர்கள் ஆண்டு முழுவதும் அவ்வளவு முஸ்லிமாக இல்லாதவர்கள் கூட ரமலானில் எல்லாவற்றையும் சரியாகச் செய்வார்கள். நான் நினைத்தேன், இது ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையை உண்மையாக அனுபவிக்க சரியான நேரம். நான் ஏதாவது செய்யும்போது 100 விழுக்காடு செய்வேன், இல்லையெனில் செய்ய மாட்டேன். எனவே ஒரு காகிதத்தில் பிரார்த்தனை எப்படி செய்வது என்று அச்சடித்து ஹிஜாப் அணிந்து தினமும் நோன்பு நோற்று குரானில் ஒரு அத்தியாயம் படித்தேன். ரமலானின் பாதியில் குரானின் பாதியை படித்தபோது எனது மனதில் ஒரு உணர்வு வந்தது. நாளை நான் இறந்தால் முஸ்லிமாக இல்லாமல் இறக்க விரும்பவில்லை.
முஸ்லிமாக இல்லாமல் இறந்தால் நான் ஜன்னத்தில் நுழைய முடியாது என்று நம்பினேன். எனவே நான் கூகுளில் தேடினேன், ஷஹாதா எப்படி எடுப்பது. இஷா தொழுகைக்கு பிறகு நான் தனியாக அமர்ந்து ஆங்கிலத்தில் எனது ஷஹாதாவை உச்சரித்தேன். அந்த நாள் முதல் நான் ஒருபோதும் பின்னோக்கி திரும்பி பார்க்கவில்லை. இப்போது ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக இஸ்லாம் எனது வாழ்க்கையில் மிகப்பெரிய நேர்மறையான மாற்றமாக உள்ளது. எனது அம்மா சொல்லுவார்கள், நீ முஸ்லிமாக இல்லை என்றால், உனது வாழ்க்கை இப்படி சென்றிருந்தால் நீ இப்போது உயிருடன் இருந்திருக்க மாட்டாய். எனது குடும்பத்துடனான உறவு வலுவடைந்தது. ஏனெனில் இஸ்லாம் குடும்பத்தின் முக்கியத்துவத்தையும் பெற்றோருக்கு மரியாதை செலுத்துவதையும் எனக்கு கற்பித்தது. எனது வாழ்க்கையில் மகிழ்ச்சியற்ற நேரங்களிலும் கூட எப்போதும் ஒரு அமைதி இருக்கிறது. ஏனெனில் இந்த வாழ்க்கை தற்காலிகமானது என்றும் உனது சிறந்த மனிதனாக இருக்க முயற்சிப்பதுதான் இலக்கு என்றும் நான் புரிந்து கொண்டேன். இதனால் இன்ஷா அல்லாஹ் நாம் ஜன்னத்தில் ஒரு நல்ல இடத்தை பெற முடியும். எனது கதையை கேட்டு நான் பைத்தியம் என்று உனக்கு தோன்றவில்லை என்று நம்புகிறேன். இது உனக்கு ஏதாவது உத்வேகமோ பயனோ அளித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதே. இன்னும் இது போன்ற கதைகளையும் எண்ணங்களையும் உன்னுடன் பகிர்ந்து கொள்வேன். கேட்டதற்கு நன்றி. அல்லாஹ் உன்னையும் இன்னும் பாதையை கண்டறியாதவர்களையும் நேர்வழியில் நடத்தட்டும். ஆமீன்.